செய்ய போகிறோம்னா மணிப்புட்டு செய்ய போகிறோம். அது கொஞ்சம் உப்பு போடுறோம். 1 கப்பு மாவு போடுறோம், பச்சரிசி மாவு. இது வந்து சுடு தண்ணி சுட வச்சுருக்கோம். சுடு தண்ணியை ஊற்றி கைட்டை பிணைஞ்சிடக்கூடாது. இப்படி ஒரு கரண்டி வச்சு தான் பிணையணும். சுடு தண்ணி வந்து நம்ம காண்ற அளவுக்கு ஊற்றி பிணைஞ்சிக்க வேண்டியதான். நம்ம ஒரு கொலக்கட்டை மாவு மாதிரி பிணையணும். மாவு இந்த அளவுக்கு நான் பிணைஞ்சிருக்கோம் கெட்டியாக. நல்லா அப்படி பிணைஞ்சி வச்சுக்கிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டணும். நம்ம இதை வந்து நல்லா உருண்டையாக உருட்டி தான் நம்ம புட்டை வைக்க போகிறோம் இன்னைக்கு. அதான் மணிப்புட்டு. நம்ம அப்படி உருட்டி இதில் போட்டுக்கிறோம். இதை விட சிறுசாகவும் உருட்டலாம். இதை விட பெருசாக உருட்டினா அவ்வளோ நல்லா இருக்காது. நம்ம வந்து இப்போ தேங்காய் சில்லை வெட்டி இதில் போட போகிறோம். அதுக்கு வந்து நம்ம தொலியை வந்து இப்படி சீவிக்கிறோம் கத்தியை வச்சு. தொலியை இப்படி சீவிட்டு நம்ம தேங்காயை தான் வெட்டி அதில் போடணும். இதை இப்படி சீவி போடணும். இதுக்குன்னு வெட்டி வச்சுருக்கோம். இதை போட்டு நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கணும். நம்ம அந்த கொலா புட்டு செய்கிற அச்சில் வந்து ஒரு தட்டை போட்டு வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் தேங்காய் போடணும். ஃபஸ்ட்டு தேங்காய் 2 ஸ்பூன் போட்டுட்டு இந்த கொலக்கட்டையை உள்ளே போடணும். ஒரு 5-6 கொலக்கட்டையை அதில் போட்டு வைக்கணும். அடுத்து அதில் வந்து தேங்காய் பூ போடணும். இதுக்கு மேலேயும் தேங்காய் பூ வைக்கணும். ரெண்டு அடுக்கு வந்து கொலக்கட்டை, 3 அடுக்கு தேங்காய் வச்சு மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் வந்து வேகணும். இந்த மாதிரி இந்த ஓட்டையிலேருந்து ஆவி வரும். அந்த ஆவி வந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் வேகணும். இது வந்து பழைய மாடல் பானை. இப்போ உள்ள பானை வந்து சில்வரில் டிசைனாக வந்திருக்கு. இது ரொம்ப வருஷத்துக்கு முந்தினதுனால இது ஈயத்தில் வந்து செஞ்சுருப்பாங்க. இது பழைய பானை. இதை வந்து நம்ம ரொம்ப சூடாக இருக்குது, கைட்டு தொட முடியல. இதை எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்படி நம்ம எடுத்து வைக்கிறது தான், இதுக்கு பேர் தான் மணிப்புட்டு. நல்லா அந்த மணிமணியாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்கு. நல்லா அவிஞ்சிருக்கு. அப்பா சூடு பயங்கரமாக இருக்குது. புட்டு அவிச்சிருக்கோம். இந்த அழகாக வந்திருக்கு. இதில் வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டும் சாப்பிட்லாம், எடுத்து வச்சு நாட்டு சக்கரை போட்டும் சாப்பிட்லாம், சீனி வச்சும் சாப்பிட்லாம். அது நம்ம விருப்பத்துக்கு தகுந்தவாறு. இந்த இது வந்து நம்ம சும்மா பச்சரிசி மாவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக புட்டு போல் பிணைஞ்சி அவிச்சோம்னா கொலா புட்டு. இது வந்து மணிப்புட்டு. நம்ம கொலக்கட்டையை வந்து உருட்டி வச்சு பச்சரிசி மாவை நல்லா பிணைஞ்சி உருட்டி வச்சு அவிச்சிருக்கோம். இது வந்து நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல மணமாக ருசியாகவும் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க.